உண்மையாய் வழியை ஆயத்தம் பண்ண வந்தார் என்றால் என்ன? இயேசுவும் வந்து இவரிடத்திலே ஞானஸ்நானம் வாங்கினாரே, ஏன்? யோவான் எப்படி செத்தார்? இந்த சாவின் மூலம் இயேசுவுக்கு நடந்தது என்ன? இவை எல்லாவற்றுக்கும் பதில் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தாரே யோவான் ஸ்நானன். அந்த வழியை ஆயத்தம் பண்ணுதல் என்றால் என்ன? யோவான் ஸ்நானனுடைய மரணம் இயேசுவை எந்த விதத்தில் பாதித்தது என்று நிறைய பேருக்கு யோவான் ஸ்நானனுடைய முக்கியத்துவமே தெரியாது. அவர் வழி ஆயத்தம் பண்ண வந்தார். என்ன ஓரம் போ இயேசு வண்டி வருது, வழி ஆயத்தம் பண்றாரா? அந்த கிளவுஸ் போட்டுக்கிட்டு டிஃபெண்டர்ல இப்படி இப்படி போவாங்களே, அதான் யோவான் ஸ்நானன். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று தெரிய வேண்டும். யோசித்து பாருங்கள். இப்போ இயேசு வந்து சிலுவையிலே செத்தாரே, அவர் குற்றவாளியா? அவர் பாவியா? யார் அந்த குற்றவாளிகள்? யார் அந்த பாவிகள்? நானும் நீங்களும் தான். அப்போ குற்றமில்லாத பாவமில்லாத இயேசு தண்டிக்கப்பட்டாரே, அதனால் நாம் தப்பித்துக் கொள்ள முடியுமா? முடியாது. இப்போ அந்த இரண்டாவது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி யோவான் ஸ்நானன் மரித்தார், அந்த மரணம் இயேசுவை எப்படி பாதித்தது. இப்போ இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இனி உங்கள் வேதனை இயேசுவுக்கு தெரியாது என்று நினைக்காதீர்கள். அவருக்கு எப்படி தெரியும்? அனுபவித்திருக்கிறார். 3 விதமான உறவுகள் இயேசுவுக்கு இருந்தன யோவானோடு. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, ஏன் தெரியுமா? அவர் தான் ஜனங்களை அனுப்பணும். ஏன்னா அவருடைய மரணம் வீடு. இயேசுவினுடைய 33.5 வருட வாழ்க்கையில் வேறு யாருடைய மரணமும் இயேசுவை அந்த அளவுக்கு பாதிக்கவில்லை. என்று நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிற அந்த நபர் தான் இந்த படத்திலே காணப்படுகிறார். அவருடைய உடுப்பை நீங்கள் பார்த்தால் விஷயம் தெரிந்தவர்களுக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கொள்ள முடியும். யாராவது கெஸ் பண்ணணுமா? வாவ், யோவான் ஸ்நானன். யார் இந்த யோவான் ஸ்நானன்? அநேகர் யோவான் ஸ்நானனையும் இயேசுவின் சீஷனாகிய யோவானையும் குழப்பிக் கொள்ளுகிறார்கள். இயேசுவின் சீஷனாகிய யோவான் அல்ல இவர். ஆனால் இவர் ஒரு முக்கியமான நபர். இவர் தான் இயேசுவுக்கு முதல் இஸ்ரவேலுக்கு வந்து இயேசுவை அறிமுகப்படுத்தியவர். அப்போ அவர் யார் என்று இன்றைக்கு நான் விலாவரியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நாம் வாசிப்போம் ஏசாயா 40வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து 5வது வசனம் வரை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இந்த தீர்க்க தரிசனம் இயேசு வருவதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பு ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது. அவர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய ஒரு சத்தம் வருகிறதாம். அந்த சத்தம் என்னத்தை சொல்ல போகிறதாம்? வனாந்தரத்தில் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். யார் கர்த்தர்? இயேசு. இயேசு வருவதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற சத்தத்தை குறித்து ஏசாயா பேசுகிறார். அப்போ இயேசு வருவதற்கு முதல் அவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் வரும் என்பதுதான் அந்த தீர்க்க தரிசனம். இப்போ இந்த வழியை ஆயத்தம் பண்ணுவது என்றால் என்னவென்று பிறகு சொல்லித் தருகிறேன். வழியை ஆயத்தம் பண்ணுவதை பற்றி தெரியாத கிறிஸ்தவர்களே இல்லை. எல்லாருக்கும் தெரியும், இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவருடைய பெயர் யோவான் ஸ்நானன் என்று. ஆனால் அநேகருக்கு தெரியாது யோவான் ஸ்நானன் எப்படி வழியை ஆயத்தம் பண்ணினார் என்று. இப்போ முதலாவது பார்ப்போம். இந்த வழியை ஆயத்தம் பண்ண போகிறவர் என்று சொல்லுகிறவர் யோவான் ஸ்நானன் தானா என்று வேத வசனங்கள் சிலவற்றை நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை வாசிக்க வேண்டாம், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா சொன்ன அந்த சத்தம் யோவான் ஸ்நானன் தான் என்று மத்தேயு சொல்லுகிறார். மத்தேயு 3:3 இதையே மாட்கும் சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே. லூக்கா அதை உறுதிப்படுத்துகிறார் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில். யோவானும் இதை உறுதிப்படுத்துகிறார் யோவான் 1:23. அநேகமாக எல்லா விஷயங்களும் 4 சுவிசேஷத்திலும் இருக்காது.
புரியுதா நான் சொல்றது? இப்போ இயேசு பெத்லகேமிலே பிறந்தார். அகஸ்து ராயன் கட்டளை கொடுத்தார் குடிமதிப்பு எழுத. இதெல்லாம் மாற்கு புத்தகத்திலோ யோவான் புத்தகத்திலோ கிடையாது. ஆனால் யோவான் ஸ்நானன் தான் அந்த ஏசாயா சொன்ன அந்த நபர் என்று 4 சுவிசேஷங்களிலும் காணப்படுகின்றன. அப்போ அது ரொம்ப முக்கியம், அப்படித்தானே? இயேசு சொல்லுகிறார் ஒரு தடவை, லூக்கா 7ஆம் அதிகாரம் 24 to 28 வரை வாசிக்க வேண்டாம். இந்த யோவான் ஸ்நானன் தான் எனக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த அந்த எலியா என்று சொல்லுகிறார். Jesus says in Luke chapter 7 verses 24 to 28, அப்படியானால் யோவான் ஸ்நானன் என்கின்ற நபர் இயேசுவின் வாழ்க்கைக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இப்போ பார்ப்போம் இந்த யோவானுடைய பிறப்புக்கு முதல் நடந்தது என்னவென்று. யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பிறப்பு. எல்லாருக்குமே அநேகமாக தெரியும், யோவான் ஸ்நானன் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால் நிறைந்திருந்தார் என்று. உண்மைதானே? ஆனால் நீங்கள் ஒழுங்காக லூக்கா 1வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் யோவான் ஸ்நானனுடைய அம்மா எலிசபெத் கூட பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேருடைய வேதத்தில் உள்ள எத்தனை பேருடைய அம்மாமார் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2 வர முன்பு பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தார்கள். ஆகவே எலிசபெத் ஒரு வித்தியாசமான பெண். எலிசபெத் வயது முதிர்ந்தவளாய்த்தான் யோவானை கருத்தரித்தாள். ஏன் தெரியுமா? எலிசபெத் என்ற பெண்ணினுடைய கருப்பைக்குள்ளே யோவான் என்ற ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் வர முன்பு, இயேசு வர முன்பு, மரியாள் கற்பம் தரிக்க முன்பு பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்த ஒரு பெண் தான் அந்த எலிசபெத். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான அம்மா அந்த யோவானுக்கு. யோவானுக்கு முதல் அந்த எலிசபெத் சகரியா அவர்கள் வயது முதிர்ந்தவளாக இருந்தார்கள் அல்லவா? ஆண்டவர் வேண்டுமென்றே எலிசபெத்துக்கு வேறு பிள்ளை கொடுக்கவில்லை. ஏனென்றால் யோவான் உருவாக போகும் அந்த கற்பப்பைக்குள் வேறொரு பிள்ளை வந்துவிட்டு போகக்கூடாது. யோவான் ஸ்நானன் ஆண்டவருக்கு ரொம்ப விசேஷமான ஒருத்தர். சகரியா ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியர். அப்போ அவருடைய அந்த ஆசாரிய முறைமையின் நேரத்தில் அவர் எருசலேமுக்கு வந்திருந்த பொழுது நான் சொன்னதை நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்ல போவதை நீங்கள் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 5 to 22 வரை நீங்கள் பார்க்கலாம். ஓகே? அப்போ சகரியா ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே திடீரென காபிரியேல் அந்த இடத்துக்கு வந்து நின்றார். சகரியா பயந்து போனார். காபிரியேல் வந்து சொல்லுகிறார், உன் மனைவி கர்ப்பவதியாகி உங்களுக்கு ஒரு பிள்ளை வரும், அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். சகரியா சொல்லுகிறார், ஐயோ நாங்கள் முதிர் வயது உடையவர்களா இருக்கிறோம், இது நடக்குமா என்று ஆச்சரியப்பட்டார். உடனே காபிரியேல் சொல்லுகிறார், நீ இப்படி கேட்டபடினால் அந்த பிள்ளை பிறக்கும் வரை நீ வாய் பேச மாட்டாய். அவர் ஒரு ஒரு ஊமையாக வெளியே வந்தார். அப்புறம் நமக்கு தெரியும், நீங்கள் வாசித்து பார்த்தால் எலிசபெத் கர்ப்பவதியாகி 5 மாதம் வெளியே போகாமல் இருந்தார். நான் மரியாள் எலிசபெத்தை குறித்து பேசும் பொழுது இதை குறித்து நான் சொல்லிக் கொடுத்தேன். எலிசபெத் கற்பம் தரித்து 6 மாதத்தில் மரியாள் கற்பம் தரித்தார். மரியாள் எலிசபெத்தை பார்க்க வந்து கடைசி 3 மாதங்கள் மரியாள் எலிசபெத்தோடு இருக்கிறார். லூக்கா 1:41 சொல்லுகிறது, மரியாளுடைய வாழ்த்தை கேட்ட பொழுது கற்பத்தில் இருந்த அந்த 6 மாத குழந்தை துள்ளியது. அப்போ கற்பப்பையில இருந்த யோவான் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்திருக்கிறார். வித்தியாசமான ஒரு ஆளை பற்றி பேசுகிறோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த யோவானை பற்றி சில காரியங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த யோவான் ஸ்நானனை பற்றி உங்களுக்கு எல்லாம் பொதுவாய் சில விஷயங்கள் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இயேசு தனது ஊழியத்தை தொடங்க 6 மாதத்துக்கு முன்பு யோவான் ஊழியத்தை தொடங்கி இருக்க வேண்டும். ஏன்? யூத ஆண்கள் 30 வயதில் தான் வீட்டை விட்டு வெளியே போக முடியும், சரியா? தங்குவதற்கு, அதாவது வீட்டுக்கு வெளியே போறதில்லை, அனுமதி இல்லாமல் வீட்டுக்கு வெளியே போய் தங்கி தாங்களாக வாழுவதற்கு 30 வயதுக்கு முதல் முடியாது. அப்போ இயேசுக்கு 6 மாதத்துக்கு முதல் யோவான் பிறந்திருந்தால் இயேசு ஊழியம் தொடங்க 6 மாதத்துக்கு முன்பு அவர் வீட்டை விட்டு போயிருக்க வேண்டும். ஆனால் சரித்திர ரீதியாக ஒன்றை நான் சொல்லுகிறேன். இயேசு வருவதற்கு ஒரு 2 ஊழியம் தொடங்குவதற்கு
2 மாதத்துக்கு முன்புதான் யோவான் வந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அது விளங்குதா? நான் திருப்பி சொல்லப்பா உங்களுக்கு. இயேசு ஊழியம் செய்ய தொடங்குவதற்கு 2 மாதங்களுக்கு முன்புதான் யோவான் பிரசங்கம் பண்ணவும் ஞானஸ்நானம் கொடுக்கவும் ஆரம்பித்தார். அதுல 2 பிரச்சனை வருகிறது. முதலாவது பிரச்சனை, முதல் 4 மாதம் வீட்டை விட்டு போய் ஊழியத்தை தொடங்க அல்லது பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறதற்கு முதல் அந்த 4 மாதங்களும் யோவான் ஸ்நானன் எங்கே இருந்தார், என்ன செய்தார்? இரண்டாவது பிரச்சனை, அவர் திடீரென ஜனங்கள் மத்தியில் வந்து எப்படி பிரசங்கம் செய்தார்? விரியன் பாம்பு குட்டிகளே. யாருக்கு? சும்மா உள்ள ஆட்களுக்கு இல்ல. பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், பெரிய பெரிய ஆட்கள், ரோம போர் சேவகர்கள், இப்படிப்பட்டவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே. அப்ப மத்தவன் கேட்டுக்கிட்டு இருந்தவன் சும்மா விட்டிருப்பானா? ஏன் யோவானை யாரும் எதிர்க்கவில்லை? ஏன் இந்த மாதிரி பெரியவர்கள் எல்லாம் நின்று பயத்தோடு அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள்? எப்படி அவர்கள் இவர் விரியன் பாம்பு குட்டிகள் என்று பேசினதை கேட்டு மனம் திரும்பி நாங்கள் பாவ மன்னிப்பு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கதறினார்கள். வா ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது எல்லாரும் பயந்து போய் அவரிடத்தில் வந்து ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார்கள்? யோசிச்சு பாருங்க. பரிசேயர்கள், சதுசேயர்கள், பெரிய பெரிய ஆட்கள், ஐயா ஒரு மனம் திரும்புதல் மீட்டிங் ஒன்று நடத்துறோம் வர்றீங்களானாலே வரமாட்டான். பஸ்ஸுக்கெல்லாம் தாரோம், சாப்பாடெல்லாம் தாரோம். ஒருத்தர் வந்து யோவான் ஸ்நானன் பிரீச் பண்றாரு, வந்து 1 hour இருந்துட்டு போங்கனாலே வரமாட்டான் இந்த குரூப். பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஐயா ரபி ஐயா உங்களோட ஒரு வார்த்தை பேசலாமா? யார் நீ? உன்னோடு பேச எனக்கு நேரம் இல்லை. இதுதான் பரிசேயர்கள். இங்கே இவர் அப்படி கூப்பிடல, விரியன் பாம்பு குட்டிகளே என்ற தெய்வமே. அதை கேட்டா இவங்க யோவானை கொன்றுக்கணும். ஏன் அவரை எதிர்க்கவில்லை? அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். யோவான் ஆசாரிய வகுப்பை சேர்ந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர். சகரியா அந்த வம்சத்திலே ஆரோனின் பரம்பரையிலே வந்து சாதோக்கின் வம்சத்திலே வந்தவர். சில நூற்றாண்டு, ஒரு 1.5 நூற்றாண்டுகளுக்கு முதல், அந்த சம்பவம் நடக்க 1.5 நூற்றாண்டுகளுக்கு முன் சில ஆசாரியர்கள் தேவாலயத்தை விட்டு வெளியேறினார்கள். சமூகத்தை விட்டும் அவர்கள் வெளியேறினார்கள். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் ஆசாரியர்கள் அரசாங்கங்களுக்கு பயந்து அரசாங்கங்களை, மந்திரிகளை, ராஜாக்களை காக்காய் பிடிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? ராணுவ தளபதிகளை ஆலயத்துக்கு வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். மந்திரிகள் தேவாலயத்துக்கு வந்தால் ஆசாரியர்கள் போகக்கூடிய இடத்துக்கு மந்திரியை வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். அதாவது தேவாலயம் அசுசிப்பட ஆரம்பித்தது. இன்றைக்கு அது நிறைய சபைகளில் நடக்கிறது. இந்த மேடை யாருடைய மேடை? இது கர்த்தராகிய இயேசுவினுடைய மேடை. இது என்னுடைய மேடை அல்ல, இவருடைய மேடை அல்ல, இது சபையினருடைய மேடை அல்ல. ஒவ்வொரு சபையிலும் இருக்கிற மேடை கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தை பிரசங்கம் பண்ணப்படுகின்ற பரிசுத்த பலிபீடம். ஆனால் இன்றைக்கு சில மேடைகளில் என்ன நடைபெறுகின்றன தெரியுமா? உடைகளை காட்டுவதற்கு, நகைகளை காட்டுவதற்கு, தாளந்துகளை காட்டுவதற்கு, தங்களை பெருமைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மேடையாக மாறிவிட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சில மேடைகளிலே அரசியல்வாதி கொண்டு வந்து அமர்த்தப்படுகிறான், பிற மத குருக்கள் கொண்டு வந்து அமர்த்தப்படுகிறார்கள். பாபிலோனிலே உருவாகி, நான் தெளிவாக இதை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன், முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு எதிராக, முழுக்க முழுக்க பாபிலோனுக்கு சம்பந்தமான பரதநாட்டியங்களும் கண்டியன் டான்ஸுகளும் மற்றும் வண்ணம் நடனவா எல்லாம் மேடையிலே நடைபெறுகின்றன. இப்படி கர்த்தருடைய மேடை இன்றைக்கும் அசுசிப்படுத்தப்படுகிறது. அதை தட்டி கேட்பவர்கள் கொஞ்சம் பேர், நிறைய பேர் அதுக்கு ஓகே. ஒரு முறை நான் சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்கலாம். ஐக்கரான்னு ஏன் செய்கிறோம்? நிறைய பேர் செய்கிறபடினால் செய்கிறோம். கண்டி போஸ்ட் ஆபீஸிலே ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்க்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். நானும் இன்னும் 2 பெரிய பாஸ்டர்ஸ் மாத்திரம்
மேடைக்கு கொண்டு போகப்பட்டோம். லைட் ஹவுஸ் சபையினுடைய பெரிய பாஸ்டரும் அசெம்பிளி ஆஃப் காட் சபையினுடைய பெரிய பாஸ்டரும் நானும் 3 பேர் மாத்திரமே மேடையிலே உட்கார்ந்திருந்தோம். நான் திரும்ப அந்த பக்கம் பார்த்து கீழே பார்த்த பொழுது ஒரு 40-50 பாஸ்டர்மார் கீழே உட்கார்ந்திருந்தார்கள். கண்டியிலே இருக்கின்ற வெவ்வேறு சபை பாஸ்டர்மார் கீழே உட்கார்ந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய பாஸ்டர்மார் உட்கார்ந்திருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் ஒரு மந்திரி வந்தார், ஒரு அமைச்சர். அவரை நேரடியாக கொண்டு வந்து எங்களோடு மேடையிலே அமர்த்தினார். 2 விதத்தில் ஒன்றை நான் தெரிந்தெடுத்திருக்கலாம். எனக்கு பெருமைப்பட 2 காரணங்கள் உண்டு. அவ்வளவு பாஸ்டர்ஸ் இருக்கும்போது 3 பாஸ்டர்ஸுக்கு தான் மேடையில சீட்டு, அதுல ஒரு ஆள் நான். நம்பர் 2, இரண்டாவது அமைச்சரோடு நான் அமர்த்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதை எதிர்ப்பதற்கு ஒரே ஒரு காரணம். அது என்ன காரணம் தெரியுமா? இயேசுவை அறியாத இந்த மந்திரியை விட அந்த ஊழியக்காரர்கள் கேவலமா? அப்படிப்பட்ட ஒரு மேடையில் ஊழியனை அவமதித்து மந்திரியை மதிக்கும் மேடையில் நான் அமர்ந்திருப்பேனா? அந்த 40-45 பாஸ்டர்ஸ்ல என்னைய வெற்றவனும் உட்கார்ந்து இருக்கிறான், என்னைய பத்தி போய் சொல்றவனும் இருக்கிறான், என்னைய வெறுக்கிறவனும் இருக்கிறான். பரவாயில்ல, நீ இயேசுவுக்கு ஊழியம் செய்தால் பிதா உன்னை கனம் பண்ணுகிறார். என் பிதா கனம் பண்ணுகிறவனை நீ இறக்கி விட்டு இயேசுவை அறியாதவனை நீ மேடையில ஏற்றி விட்டாய். ஹலோ, என்னைய திட்டுறவன் பாஸ்டரா இருக்கட்டும், என்னை பற்றி பொய் சொல்றது பாஸ்டர்ஸா இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. நான் சும்மா ஒரு மனுஷன். ஆனா பாஸ்டர்ஸ் யார் தெரியுமா? பிதாவினால் கனம் பெற்றவர்கள். என்னைய பொம்பளக்கல்ல சொல்ற பாஸ்டரையும் பிதா கனம் பண்றார். எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்ற பாஸ்டரையும் பிதா கனம் பண்ணுகிறார். சுரேஷ் வெள்ளக்காரனுக்கு கழுவி பணம் சம்பாதிக்கிறான்னு போய் சொல்ற பாஸ்டர்ஸும் பிதா கனம் பண்ணுகிறார். சுரேஷ் இஸ்ரவேலுக்கு ஆக்களை கூட்டி கொண்டு போய் பிசினஸ் பண்றாங்க சொல்ற பாஸ்டரையும் பிதா கனம் பண்ணுகிறார். என்னை பற்றி எவ்வளவு கேவலமாய் பேசினாலும் பரவாயில்லை, பிதாவினால் கனம் பெற்ற பாஸ்டரை கனம் பண்ணாதவனை நான் கனம் பண்ண மாட்டேன். உடனே எழும்பினேன், விறுவிறுவென்று வெளியேறினேன். பின்னாலே ஓடி வந்தாங்க. ஏன் பாஸ்டர் போறீங்க? சொல்லுவதை சொல்லிவிட்டு வெளியேறினேன். அன்று வெளியேறினவன் தான் கண்டி போதகர் ஐக்கியத்திலிருந்து. அதுக்கு பிறகு நான் அதற்குள்ளே சேரவே இல்லை. இது போல கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். எத்தனை பேர் அன்று வெளியேறினார்கள்? ஒரே ஒரு ஆள். How many people walked out? அந்த எருசலேமின் தேவாலயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இதே மாதிரி அசுத்தங்கள் வந்தன. அதை பார்த்த கொஞ்சம் ஆசாரியர்கள், அவர்களுக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டது. இப்படி தேவாலயத்தை அசுசிப்படுத்துகிறார்களே என்று கவலைப்பட்டார்கள். அவர்கள் வெளியேறினார்கள். ஒரு கொஞ்சம் பேர் வெளியேறி சவக்கடல் பக்கத்துக்கு கீழே போய் அங்கு இயற்கையாய் அமைந்திருந்த சில குகைகள் இருந்த இடத்திலே வாழ ஆரம்பித்தார்கள். அந்த 150-200 வருட காலங்களில் எந்த ஆசாரியன் ஆலயத்தில் நடக்கிறவற்றை வெறுத்தானோ அவன் விலகி போய் இவர்களோடு சேர்ந்து கொண்டான். இந்த குழுவுக்கு ஒரு பெயர் கொடுத்தார். அவர்களே பெயர் கொடுத்து கொண்டார்கள். எஸ்ஸின் என்று சொல்வார்கள். எஸ்ஸின் என்பது தூய்மை என்ற எபிரேய பதத்திலிருந்து வந்தது. அப்போ இவர்கள் வெளியேறி அவர்கள் சவக்கடல் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பிரதேசத்திலே போய் வாழ ஆரம்பித்தார்கள். அந்த பிரதேசத்துக்கு பெயர் கும்ரான். அந்த எஸ்ஸின் மாறனுடைய வேலை என்னவென்று சொல்லுகிறேன், கேளுங்கள். அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். அவனுக்கு இவனுக்கு எனக்கு என்று ஒன்றும் இருக்கவில்லை. அப்போ அவர்கள் ஆடு வளர்த்தார்கள். பனை, அதாவது அது எரிகோவுக்கு பக்கத்தில் இருக்கிறபடினால் நிறைய பேரிச்சம் பனை வளரும். ஆகவே பனை மரங்களை வளர்த்தார்கள், ஆடு மாடு வளர்த்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி அவர்கள் ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி இருக்கிற இடத்துக்கு வருவார்கள். அங்கு அவர்கள் செய்து வைத்திருக்கிற ஒரு தண்ணீர் தொட்டிக்கு வருவார்கள். அப்போ அவர்கள் வந்து என்ன செய்வார்கள்? அப்படியே அந்த தண்ணீர் தொட்டியிலே அப்படியே இறங்குவார்கள். அப்படியே தண்ணீர் தொட்டியிலே இறங்கி அப்புறம் அடுத்த பக்கத்தாலே இப்படி மேலே ஏறி அந்த பக்கம் போய் துடைத்துக் கொள்வார்கள். நடுவில் இறங்கின போது 3 முறை தண்ணீருக்குள் முங்கி 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 எழும்புவார்கள். இதே காரியத்தை இரவு தூங்க போவதற்கு முன்பும் கடைசியாக செய்வார்கள். காலையிலே ஒரு தடவை, இரவிலே ஒரு தடவை அதை செய்வார்கள். அதிலே ஒரு சிலர் சாப்பாடு ஆயத்தம் பண்ணுகின்ற வேலை அவர்களுடையது. சில பேர் ஆடு மாடுகளை பார்த்துக் கொள்வது, சில பேர் பனை மரங்களை பராமரிப்பது. மற்றவர்களுடைய வேலை என்னவென்றால் வேதத்தை எழுதுவது. வேதத்தை, ஒரிஜினல் வேதத்தை பார்த்து பார்த்து இவர்கள்
பிரதியாக்கம் செய்வதுதான் இவர்களுடைய ஊழியம். அவர்கள் சுருளாக எழுதி எழுதி சுருட்டி அதை பானைகளுக்குள்ளே போடுவார்கள். அந்த பானைகளை கொண்டு போய் அந்த குகைகளிலே ஒழித்து வைப்பார்கள். இப்போ இதற்குத்தான் டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் என்று பெயர். 1948 இவை கண்டுபிடிக்கப்பட்டன. ஒரு மேய்ப்பன் பையன் அந்த பிரதேசத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். 1948 கல் அடித்து விளையாடி கொண்டிருந்தான். டங் என்று சத்தம் வந்தது. கீழே போய் பார்த்தார், குகைக்குள்ளே ஒரு பானை. அதற்கு பிறகுதான் ஆய்வாளர்கள் போய் அந்த பிரதேசத்தை ஆய்வு செய்து இந்த மாதிரி பானைகளுக்குள்ளே தேவ வார்த்தை இருப்பதை எல்லாம் கண்டுபிடித்து எடுத்தார்கள். இப்போ இந்த எஸ்ஸீன்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தங்களோட பேசிக்கொள்ள கூட மாட்டார்கள். முடிந்த அளவு தலையாட்டுவார்கள், முடிந்த அளவு ஆக்ஷன்ல தான் பேசுவாங்க. ரொம்ப பேசித்தான் ஆகணும்னா ரொம்ப மெதுவா பேசிக்கொள்வார்கள். ஏனென்றால் எருசலேமிலே தேவாலயத்திலே நடக்கிற அந்த விஷயத்தை நிமித்தம் ஆண்டவர் மறுபடி எங்களை எல்லாம் அடிப்பார். ஆகவே தேவனுடைய நியாய தீர்ப்பில் அவர்கள் எல்லாம் அடி வாங்கி ஓடின பிறகு எங்களை போல சில தூய்மைவாதிகளை ஆண்டவர் மிச்சம் வைக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு வேண்டுமே, அதற்காகத்தான் அவற்றை எழுதி அவர்கள் பானைகளுக்குள்ளே ஒழித்து வைத்தார்கள். புரியுதா? இப்ப விளங்குதா உங்களுக்கு? யோவான் ஸ்நானன் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர். சரித்திரத்தின்படி அவர் வீட்டை விட்டு போய் முதல் 4 மாதங்களும் எஸ்ஸீன்களோடு எஸ்ஸீனாய் அவர் வாழ்ந்தார். நமக்கு எப்படி தெரியும்? கும்ரானிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஏட்டிலே ஒரு சம்பவம் இருக்கிறது. இவர் வந்து அங்கே இருந்ததாக ஆதாரம் இருக்கிறது. அவர் உடுத்திய விதமும் அவர் சாப்பிட்ட விதமும் தான் கூடுதலான ஆதாரம். இந்த எஸ்ஸீன்கள் வீடுகளுக்கு போக மாட்டார்கள், வெளியே திரிய மாட்டார்கள். ஆகவே பொதுமக்கள் எஸ்ஸீன்களை காண்பதே அரிது. கும்ரானுக்கு போய் இவர்களை மற்றவர்கள் பார்க்கவும் அவர்கள் விட மாட்டார்கள். ஆனால் யாராவது ஒரு வாலிப எஸ்ஸீன் திடீரென அவருக்கு தன்னுடைய வீட்டுக்கு போய் வர வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தால் அவர் அந்த எஸ்ஸீன் தலைவரிடம் அனுமதி கேட்க வேண்டும். என்னுடைய வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவை பார்த்து விட்டு வரலாமா? அவர் இப்படி சொல்லுவார். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவர் அவனை அழைப்பார். நாளைக்கு நீ போய் 3 நாட்களுக்குள் வர வேண்டும். இப்போ நாளைக்கு எஸ்ஸீன் மகேஷ் போறாரு. போயிட்டு அம்மா அப்பாவை பார்த்துட்டு 3 நாளில் வர போறாரு. அப்போ அவர் எந்த உடுப்பு உடுத்திக்கிட்டு போகணும் தெரியுமா? ஒட்டக மயிரால் ஆன உடை. அதை சுத்திக்கிட்டு தான் இவர் போகணும். அப்படி போய் வரும் பொழுது எல்லா சாப்பாடும் சாப்பிட முடியாது. அவர் தன்னோடு பனை தேன் கொண்டு போக வேண்டும், அது அல்லது காட்டு தேன், இது 2ல எதையாவது கொண்டு போகலாம். சாப்பிடுவதற்கு வறுத்த இவ்வளவு பெரிய வெட்டுக்கிளி அங்க இருக்கும், அந்த வெட்டுக்கிளிகள் கொண்டு போக வேண்டும். இப்ப விளங்குதா யோவான் எப்படி வந்தாராம்? ஒட்டக மயிருடை தரித்தவனாக காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் சாப்பிடுகிறவனாக வந்தான். சரியா? அது நமக்கு உறுதியாய் தெரிகிறது. இவர் எஸ்ஸீனாய் இருந்து விட்டு வந்திருக்கிறார். 4 மாதங்கள் அங்கே இருந்து விட்டு வருகிறார். ஆனால் அவர் வெளியே வருவது வீட்டை பார்ப்பதற்கு அல்ல, வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு. இப்போ ஒன்று சொல்லுகிறேன், யாராவது அதாவது இந்த இருந்துட்டு இருக்கான்னு சொல்லுவோமே, திடீரென யாராவது ஒரு எஸ்ஸீன் போவதை கண்டால் ஜனங்கள் எல்லாரும் வந்து அங்க பார் எஸ்ஸீன் எஸ்ஸீன் என்று வேடிக்கை பார்ப்பார்கள். ஏனென்றால் லேசில இந்த ஆட்களை காண முடியாது. ஆனால் யாரும் அவர்களோடு பேச மாட்டார்கள். ஏனென்றால் எஸ்ஸீன்கள் யாரோடும் பேச மாட்டார்கள். பொதுமக்கள் எஸ்ஸீன்களை குறித்து ஒரு பெரிய பயமும் பக்தியும் கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்ப பொதுமக்கள் எஸ்ஸீன்களை குறித்து என்ன நினைத்திருந்தார்கள் என்றால், அவர்கள் தனியாக வாழுகிறார்கள், அவர்கள் ஆண்டவரோடு தொடர்புள்ளவர்கள், அவர்கள் ரொம்ப தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள். அப்ப இவர்கள் யாருமே எஸ்ஸீன்களுடைய குரலை கேட்டதில்லை. அப்போ அவர்கள் எஸ்ஸீனை கண்டிருந்தால் இப்படி தூரத்திலே போவதைத்தான் கண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட சமுதாயத்திலே திடீரென ஒரு எஸ்ஸீன் வந்து நின்று பேசுகிறார் என்றால் ஜனங்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பார்களா இல்லையா? ஒரு எஸ்ஸீன் ஒருத்தர் கத்துறாரு, என்னமோ கத்துறாரு, எல்லாம் ஓடி வந்து என்னமோ சொல்றாரு. எஸ்ஸீன் பேசுறார். வாவ்! அந்த பேசும் பிரசங்கிக்கும் எஸ்ஸீனை பார்க்க ஓடி வந்திருப்பார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? விரியன் பாம்பு குட்டிகளே, sons of vipers. அதனால் தான் யாரும் அவருக்கு நீ எப்படி எங்களை பாம்பு குட்டின்னு சொல்ல முடியும்னு சொல்லவே இல்லை. தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, நீங்களோ பாவத்தில் வாழுகிறீர்கள், எல்லாரும் அழிய போகிறீர்கள். You are going to be destroyed. ஆக்கள் எல்லாம் நம்புனாங்க. ஒரு எஸ்ஸீன் வந்து சொல்றாரு, அப்ப கட்டாயம் அழிய போறோம், நாங்க என்ன செய்யணும் ஐயா? ஆமா, நாங்க பாவிகள், மனம் திரும்பதுக்கு என்ன செய்யணும்? கும்ரானிலே எஸ்ஸீன்கள் காலையும் மாலையும் தண்ணீருக்குள்ளே போய் வருவார்களே, அது மாதிரி வா எல்லாரையும் நான் கழுவுறேன். யோர்தான்ல போய் நின்றார். அம்மாவே வந்தான 3 தரம் முக்கி எடுத்து போ, நெக்ஸ்ட் போ. இதுதான் நடந்தது. இப்ப விளங்குதா? ஏன் ஜனங்கள்
அவரை எதிர்க்கவில்லை என்று. இப்போ விளங்குதா உங்களுக்கு? பைபிள் உண்மை இல்லையா? அவர் ஒரு எஸ்ஸீனா இருந்தார். இப்போ விளங்குதா? ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஆண்டவருக்கு, என் வாழ்க்கையிலும் சரி, ஒவ்வொருவரும் இப்படித்தான் நீங்க சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையிலும் சரி, என் குடும்பத்திலும் சரி, என் சபையிலும் சரி, பயத்தினாலோ அல்லது லாபம் கருதியோ ஆண்டவருடைய தூய்மையை அசுசிப்படுத்த மாட்டேன். ஒரு நாள் நான் ஆண்டவருக்கு சொன்னேன், இந்த மேடையிலே கண்டவனும் இனி ஏற மாட்டான் ஆண்டவரே. கிட்டார் அடிக்கிறவன், ஓகன் அடிக்கிறவன், பாடுறவன், பாட்டு வழி நடத்துறவன், இவெல்லாம் ஏற மாட்டான் ஆண்டவரே. மேடையில ஃபேஷன் ஷோ நடக்காத ஆண்டவரே, இந்த மேடையில டேலண்ட் ஷோ நடக்காத ஆண்டவரே. இது தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் இடம். இந்த பிரசங்கியும் மொழிபெயர்ப்பாளரும் மட்டும்தான் வருவாங்க ஆண்டவரே. இதெல்லாம் கீழே, everybody else is down below. சங்கீதம் வாசிக்கிறவன் எல்லாம் பின்னுக்கு. அதே போல நாம் தீர்மானிப்போம், பையத்திலையும் காக்கா பிடிக்கிறதுக்கும் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை ஈடு வைக்காதே, கர்த்தருடைய பரிசுத்தத்தை பரிசுத்த கொலைச்சலாக்காதே. இதை தீர்மானித்து ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. உண்மையாய் வழியை ஆயத்தம் பண்ண வந்தார் என்றால் என்ன? இயேசுவும் வந்து இவரிடத்திலே ஞானஸ்நானம் வாங்கினாரே, ஏன்? யோவான் எப்படி செத்தார்? இந்த சாவின் மூலம் இயேசுவுக்கு நடந்தது என்ன? இவை எல்லாவற்றுக்கும் பதில் தொடரும். இயேசுவே நாமத்திலே உங்களை மறுபடியும் இன்றைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோவான் ஸ்நானன் என்பவரை பற்றி பேசுகின்ற அந்த செய்தியின் 2வது பாகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பேச போகிறேன் என்று. இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தாரே யோவான் ஸ்நானன், அந்த வழியை ஆயத்தம் பண்ணுதல் என்றால் என்ன என்று இன்றைக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று சொன்னேன். அத்தோடு நான் சொன்னேன், யோவான் ஸ்நானனுடைய மரணம் இயேசுவை எந்த விதத்தில் பாதித்தது என்று சொல்லிக் கொடுப்பேன் என்று. இன்றைக்கு 2 காரியங்கள் இருக்கின்றன நாம் படிப்பதற்கு. இப்போ முதலாவது, வழியை ஆயத்தம் பண்ண வந்தார் என்றால் என்ன? இப்போ நான் உங்களுக்கு யோவான் ஸ்நானனை பற்றின பல நுணுக்கமான விவரங்களை உங்களுக்கு சொல்லி இருந்தேன், அப்படித்தானே? தன் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தார் என்று சொன்னேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டு வந்தவர் என்று சொல்லிக் கொடுத்தேன். அத்தோடு நான் சொன்னேன், 30 வயதில் அவர் வீட்டை விட்டு வெளியேறி கும்ரானுக்கு போய் எஸ்ஸீன்களோடு ஒரு எஸ்ஸீனாய் 4 மாதங்கள் இருந்தார் என்று. எப்படி அந்த எஸ்ஸீன்கள் தங்களது அன்றாட வாழ்வை விட்டு வெளியேறி அவர்கள் வேதத்தினுடைய பிரதியாக்கங்களை செய்து கொண்டு கும்ரானிலே வாழ்ந்தார்கள் என்று சொல்லிக் கொடுத்தேன். அந்த பிரதிகள் கூட நமக்கு 1948 கிடைத்தன என்று சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? அந்த எஸ்ஸீன்களினுடைய பழக்க வழக்கத்துக்கு அமைய அந்த யோவான் ஸ்நானன் ஒட்டக மயிருடையை உடுத்திக் கொண்டு வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டார் என்று. இப்போ அடுத்தது நான் சொன்னேன், எப்படி அந்த ஜனங்கள் விரியன் பாம்பு குட்டிகளே என்று பிரசங்கித்த ஒருவருடைய பிரசங்கத்தை வாயை பிளந்து கொண்டு கேட்டார்கள், அவரை எதிர்க்காமல் என்று. அப்போ எஸ்ஸீன்கள் வெளியே வந்து பேசுவது கிடையாது, ஆனால் இங்கே இவர் ஒருவர் வந்து கத்துகிறார். ஆகவே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போன ஜனங்கள் வந்து வாயை பிளந்து கொண்டு கேட்கின்றார்கள். அவர் திட்டுவது கூட அவர்களுக்கு வலிக்கவில்லை, மாறாக ஒரு பயத்தை உண்டு பண்ணியது. இப்போ அவர் வழியை ஆயத்தம் பண்ண வந்தது என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரிப்பதற்கு இயேசு வந்தார். என்ன நடந்தது பரலோகத்திலே? சுருக்கமாக சொல்லுகிறேன். ஏனென்றால் வேறு பிரசங்கங்களிலே நான் இதை விளக்கப்படுத்தி இருக்கிறேன். ஓகேயா? நமக்கு தெரியும், நாம் ஆதியாகமம் 1:1 நிறைய படித்திருக்கிறோம். ஆகவே தேவன் திரித்துவமாய் இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். தேவனுடைய நீதி சொல்லுகிறது, மனுஷன் பாவம் செய்தால் அவன் சாகவே வேண்டும். அந்த மரணம் நெக்ரோஸ் மரணம் அல்ல, தெனட்டோஸ் மரணம். அப்போ அந்த தெனட்டோஸ் மரணத்தை மனிதன் மறிக்க முடியாதபடினால் தேவனுடைய நீதி சொல்லுகிறது, சதா காலத்துக்கும் நீ நரகத்துக்கு போக வேண்டும். அப்போ தேவனுடைய கிருபை சொல்லுகிறது, மனிதனுக்கு முடியாததை நான் போய் செய்கிறேன் என்று. தேவனுடைய கிருபை இயேசுவாக உலகத்துக்கு வந்தது.
தேவனுடைய கிருபை எதற்கு வந்தது? தேவனுடைய நீதிக்கு தேவையான தனடாஸ் மரணத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்ள. சரியா? இறையியல் படித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நீதிக்கு தேவையானதுக்கு ஏற்ப தேவனுடைய கிருபை இயேசுவாக இறங்கி வந்து, கிருபை இறங்கி வந்து தனடாஸாக மரிக்கிறது. இப்போ யோவான் ஸ்நானன் யோர்தானிலே ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். திடீரென இயேசு அங்கு வருகிறார். இயேசுவை கண்டவுடன் யோவான் சத்தம் போட்டு சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று. ஞாபகம் இருக்குதா? அப்போ இவன் எதிர்பார்க்கவே இல்லை யோவான் அப்படியே போகிறவர் திரும்பி தன் பக்கத்துக்கு வருவார் என்று. போய்கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார், அதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. இயேசு என்ன செய்கிறார்? அப்படியே திரும்பி யோவான் இடத்துல வருகிறார். வந்தவர் தண்ணீருக்கு இறங்குகிறார். யோவான் இடத்துல ஞானஸ்நானம் எடுக்க இவனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இடம் மாறி விட்டது. மத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 13-14 வாசிப்போம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். 14வது வசனம் சொல்லுகிறது, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். அதற்கு இயேசு பதில் சொல்லுகிறார். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். உங்களுக்கு என்ன தெரிகிறது இந்த வசனத்திலே? What did you see in this verse? யோவான் சொல்லுகிறார், நீர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்றால் நான் தான் பாவி, நீர் பரிசுத்தர் என்றால். யோவான் ஏன் ஞானஸ்நானம் கொடுத்தார்? போன முறை சொல்லிக் கொடுத்தேன். ஏனென்றால் அவர்கள் எசேன்கள் காலையிலே ஒரு தடவையும் மாலையிலே ஒரு தடவையும் தண்ணீருக்குள்ளே இறங்கி 3 முறை மூழ்கி சுத்திகரித்துக் கொண்டு வெளியே வருவார்கள். அப்போ யோவான் என்ன செய்தார்? மனம் திரும்புகிற பிரசங்கத்தை பண்ணும்போது மனம் திரும்பி வருகின்றவர்களை எசேன்களின் முறையின்படி தண்ணீருக்குள் அமிழ்த்தி சுத்திகரித்து அனுப்பினார். வருகிறார் இயேசு. இவன் குழம்பி போனான். நீர் பாவி அல்ல, நான் உம்மை கழுவுவதா? நீர் அல்லவா என்னை கழுவ வேண்டும்? இயேசு என்ன சொல்லுகிறார்? இப்போதைக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிலைநாட்டுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? நீதிக்கு தேவையானதை கொடுக்க கிருபை நான் வந்திருக்கிறேன். எல்லா நீதியையும், நான் தான் தேவனுடைய கிருபை, நான் நீதிக்கு ஏற்றதை கொடுக்க வந்திருக்கிறேன். இது அவற்றில் ஒன்று. எனக்கு இடம் கொடு. அதாவது இயேசு என்ன செய்கிறார்? எசேன்கள் உருவாக்கின அந்த சுத்திகரிப்பு முறையை அங்கீகரிக்கிறார். அது புரிகிறதா? பௌத்திஸ்மே இயேசுஸ் වහන්සේ අනුමත කරනවා. எந்த அளவுக்கு? தான் ஞானஸ்நானம் எடுக்கும் அளவுக்கு. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். மற்றவெல்லாம் எடு, நான் அதை அனுமதிக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லவில்லை. அவரும் ஞானஸ்நானம் எடுக்கிறார். யோவானுக்கு எப்படி இருந்திருக்கும் இயேசுவை அமுக்கி எடுக்கும் போது? அப்போ ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியம்? இப்போ சொல்றேன், கேட்டுக்கிறேங்க. யோவான் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தது என்ன தெரியுமா? ஞான ஸ்நானத்தை அறிமுகப்படுத்தினது. ஞான ஸ்நானத்தை அறிமுகப்படுத்துவதுதான் மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணியது. இதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். இப்போ சொல்றேன், கேட்டுக்கிறேங்க. யோவான் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தது என்ன தெரியுமா? ஞான ஸ்நானத்தை அறிமுகப்படுத்தினது. ஞான ஸ்நானத்தை அறிமுகப்படுத்துவதுதான் மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணியது. இதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். ஒரு ஆள் செய்த குற்றத்துக்கு இன்னொரு ஆள் தண்டனை அனுபவித்தால் அது நீதியா? தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். உலக நீதியே அப்படி என்றால் அதையெல்லாம் விட உயர்ந்த தேவ நீதி அப்படி அல்லவா இருக்க வேண்டும்? ஒரு அப்பாவி குற்றவாளி அல்லாத சுத்தவாளி தண்டிக்கப்படக்கூடாது. எத்தனை பேர் தமிழ் படம் பார்த்திருக்கீங்க? கவனிங்க, நிறைய தமிழ் படத்துல இப்படி சொல்லுவாங்க, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு சுத்தவாளி கூட தண்டிக்கப்படக்கூடாது. கேட்டிருக்கீங்களா? இப்போ இயேசு வந்து சிலுவையில செத்தாரே, அவர் குற்றவாளியா? அவர் பாவியா? யார் அந்த குற்றவாளிகள்? யார் அந்த பாவிகள்? நானும் நீங்களும் தான். அப்போ குற்றமில்லாத பாவமில்லாத இயேசு தண்டிக்கப்பட்டாரே, அதனால் நாம் தப்பித்துக் கொள்ள முடியுமா? முடியாது.
நானும் தண்டிக்கப்பட வேண்டும், நான் அந்த தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும், நான் செய்த குற்றத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இயேசுவோடு சிலுவையில் மரிக்க வேண்டும். முடியுமா எங்களால்? முடியாது. ஆனால் இயேசு என்ன செய்தார்? அந்த ஞான ஸ்நானத்தை எடுத்து அதையே ஒரு அடையாளமாக ஆக்கி இயேசுவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் என்ற அந்த மூன்றையும் ஞான ஸ்நானத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அதனால் என்ன நடக்கிறது? நாம் ஞான ஸ்நானம் எடுக்க தண்ணீருக்குள் போகும் பொழுது இயேசுவோடு சிலுவையில் அறையப்படுகிறோம், மரிக்கிறோம். தண்ணீருக்கு உள்ளே அமிழ்த்தும் போது அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம். தண்ணீருக்கு வெளியே வரும் போது உயிர் தெழும்புகிறோம் இயேசுவோடு. அப்படி ஞான ஸ்நானத்தின் மூலம் எல்லாரும் அவனுக்கான தண்டனையை அனுபவிக்கிறோம். அன்பானவர்களே, வீட்டிலும் சரி, குடும்பத்திலும் சரி, பாடசாலையிலும் சரி, வேலை செய்யும் இடங்களிலும் சரி, பாதையிலே சரி, தவறு செய்தால் தண்டனைகள் கிடைக்கின்றன அல்லவா? அந்த எந்த தண்டனையாவது வலிக்காமல் இருக்கிறதா? இப்ப ரோட்ல ஹை ஸ்பீட் போனா பனிஷ்மெண்ட் 500 ரூபாங்கிறோம். 500 ரூபா கொடுக்கும்போது இன்பமாவா இருக்குது? எங்களுக்கு தண்டனை வீடுகளில் கொடுக்கும் போது நாங்கள் செய்த குட்டி குட்டி தவறுகளுக்காக இனித்ததா? உலகத்தில் எந்த தவறுக்கு தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனை இனிக்காது. நம்முடைய பாவங்களுக்கான அந்த தண்டனை மாத்திரமே இனிக்கும். எவ்வளவு சந்தோஷமாக ஞானஸ்நானத்துக்கு போகிறோம். කොච්චර සන්තෝෂෙන්ද බෞතිස්මය ලබා ගන්න යන්නේ. பாடுறாங்க, அந்த ஜீவ நதியின் ஓரத்தில் இயேசுவோட சாக போறோம், தண்டனை அனுபவிக்க போறோம், பாடி வரவேற்கிறாங்க. அப்புறம் தண்ணீருக்குள்ள இறங்கி பாஸ்டர் சந்தோஷமா முக்கி எடுக்கிறாருங்களே. அப்போ அந்த தண்ணீர்ல இருந்து எங்களை வெளியே எடுக்கிறார்கள். அப்புறம் ஒரு போர்வையால் போர்த்து எங்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்கள். ஞானஸ்நானம் ஒரு இன்பமான நிகழ்ச்சியா இல்லையா? சொல்லுங்க. நீங்க எல்லாம் நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது சந்தோஷப்பட்டீங்க இல்லையா? கொஞ்சமாவது தோணுதா அது தண்டனைன்னு? ஆனால் அது தண்டனை. செத்து இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புகிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், அதைத்தான் சொல்லியிருக்கு. அப்ப பாருங்கள், யோவான் என்னத்தை செய்ய வந்தார்? கவனிங்க, நல்ல கவனிங்க. இயேசுவின் மரணம், இயேசுவின் அடக்கம் பண்ணப்படுதல், இயேசுவின் உயிர் தெழுதல் ஆகிய இந்த மூன்றோடும் நம்மை இணைத்து நாமும் அவரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழக்கூடிய அடையாளமாகிய ஞான ஸ்நானத்தை யோவான் ஸ்நானன் நமக்கு கொடுத்தார். நிறைய பேருக்கு யோவான் ஸ்நானனுடைய முக்கியத்துவமே தெரியாது. அவர் வழி ஆயத்தம் பண்ண வந்தார். என்ன ஓரம்போ இயேசு வண்டி வருது, வழி ஆயத்தம் பண்றாரா? அந்த கிளவுஸ் போட்டுக்கிட்டு டிஃபெண்டர்ல இப்படி போவாங்களே, அதான் யோவான் ஸ்நானன். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று தெரிய வேண்டும். யோசித்து பாருங்கள். ஞான ஸ்நானம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் நமக்கு இயேசுவோடு மரிக்க முடியாது, அவரோடு அடக்கம் பண்ணப்பட முடியாது, அவரோடு உயிர்த்தெழ முடியாது. அப்படியானால் அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நமக்கு நேரடியாக பிரயோஜனமாக இருக்காது. ஞான ஸ்நானத்தை உள்ளே கொண்டு வந்ததுதான் யோவான் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணினது. ஆனால் ஞான ஸ்நானத்தின் மூலம் ඒ වුණාට බෞතිස්මය කන්නකොටගෙන நாம் இயேசுவோடு கூட நிற்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னே போகிறோம், அவரோடு கைதாகிறோம், அவரோடு அடி வாங்குகிறோம், அவரோடு மரிக்கிறோம், அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம், அவரோடு உயிர் தெழும்புகிறோம், ஒரு புதிய ஜீவனாக வருகிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? Praise God for John the Baptist. இப்போ அந்த இரண்டாவது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி யோவான் ஸ்நானன் மரித்தார், அந்த மரணம் இயேசுவை எப்படி பாதித்தது. இப்போ இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி யோவான் ஸ்நானன் மரித்தார், அந்த மரணம் இயேசுவை எப்படி பாதித்தது. இப்போ இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்புறம் வாசிப்போம். ஏரோது ராஜா அவனுடைய தம்பி பிலிப்புவின் மனைவியை வைத்திருக்கிறான். ஓகே, அந்திப்பா தான் அந்த ஏரோதுவின் பெயர். அவனுக்கு ஒரு தம்பி பிலிப்பு. பிலிப்புட மிஸ்ஸஸை இவர் வச்சிருக்கார். ராஜா தானே, ஆகவே யாரும் ஒன்றும் சொல்ல பயப்படுகிறார்கள். ஆனால் யோவான் ஸ்நானன் அதை குறித்து பேசிவிட்டார். விபச்சாரக்காரனே, விபச்சாரக்காரியே என்று அவர் கத்திவிட்டார். ஆகவே இந்த டிஸ்டர்பிங் த பப்ளிக், பொது ஜனங்களுக்கு இவர் இடையூறாக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் யோவானை கைது செய்து இப்பொழுது யோர்தான் நாட்டிலே உள்ள மெக்காய்வர் என்று சொல்லுகின்ற ஏரோதுவின் ஒரு அரண்மனைக்கு கொண்டு போய் அங்கு இருக்கின்ற அந்த நிலத்தடி அந்த சிறைச்சாலையில் இவரை கைது செய்து வைத்திருக்கிறார்கள்.
அப்போ இது மரண தண்டனைக்கான ஒரு குற்றம் அல்ல. சும்மா ஜனங்களை கத்தி கத்தி குழப்பிக்கிட்டு இருக்காரு, நிறைய பேர் முறையிடுறாங்க, அதனால இவரை கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இயேசு கலிலேயாவிலே இருக்கிறார். இந்த மெக்காய்வர் அந்த சிறைச்சாலை அல்லது ஹெரோதுவின் அரண்மனை எங்க இருக்கிறது? தெக்கப்போலியில் இருக்கிறது. ஒரு 3 நாட்கள் நடந்து போக வேண்டும். இப்போ யோவானை சிறை வைத்திருந்தது பெரிய குற்றம் அல்ல தானே. ஆகவே யோவானுடைய சீஷர்கள் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் அந்த சிறைக்கு அவரை போய் பார்க்கலாம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஏரோது ராஜா அந்த அரண்மனைக்கு போகிறான். அவனுக்கு செசரியாவிலே ஒரு அரண்மனை உண்டு, அவனுக்கு எருசலேமிலே ஒரு அரண்மனை உண்டு, மத்சாடாவிலே சவக்கடல் பக்கத்திலே ஒரு அரண்மனை உண்டு, இப்போ இங்கே தெக்கப்போலியிலே ஒன்று உண்டு. அதற்கு போகிறான். ஒரு சில வாரங்கள் அங்கே இருக்கிறான். அப்போ ஒரு நாள் ஒரு பெரிய விருந்து நடைபெறுகிறது. அப்போ நிறைய இந்த ராஜ சமூகத்தாரெல்லாம் விருந்துக்கு வந்திருக்கிறார்கள். அப்போ இவன் வைத்துக் கொண்டிருக்கிறானே பிலிப்புவின் மனைவி ஏரோதியாள், அவளுக்கு ஒரு 10-11 வயதிலே ஒரு மகள். அப்போ அந்த பாட்டியில அந்த குட்டி பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுது. அழகான ஒரு டான்ஸ் ஆடிருச்சு. அந்த வந்திருந்த எல்லாரும் வீடியோ படம் எடுத்திருப்பாங்க, போட்டோ எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் இருந்திருந்தா இந்த பிள்ளையினுடைய நடனம் அவ்வளவு அருமையா இருந்தது. அப்போ ராஜா சிம்மாசனத்துல இருந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு, அங்கிள் தானே இவரு, பாப்பா இங்க வாடா, அங்க வாடா. ஐயோ என்னடா என்ன அருமையா ஆடின எல்லாம் முத்தம் குடிச்சிட்டு, உனக்கு என்ன வேணும்னு கேளு தங்கம், என்ன கேட்டாலும் உனக்கு தாரண்டி உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டார். இப்ப இது 10 வயசு புள்ள, 12 வயசு புள்ள, இதுக்கு என்ன கேட்கறன்னு தெரியல. இந்த காலத்து பிள்ளையா இருந்தா அங்கிள் ஐபேட் ஒண்ணு தாங்கன்னு உடனே கேட்டிருக்கும். பொதுவா பிள்ளைகளுக்கு ஷொக் ஆயிட்டா அம்மாவை தானே பார்க்கும், மம்மி கிட்ட மம்மி என்ன சொல்றாங்க, மம்மியை பார்ப்போம். மம்மி அங்க இருந்து அப்ப அங்கிள் அம்மா கிட்ட ஒரு மம்மி கிட்ட ஒருக்க போயிட்டு வரவா, ஓகே போயிட்டு வரா சத்தி. இப்போ இது ஓடுது மம்மி கிட்ட. என்ன மம்மி இங்க வாம்மா, யோவான் ஸ்நானன் சொல்லு. யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானன் தலைய ஒரு தட்டுல வச்சு தாங்கன்னு கேளு. நீ கேளேண்டி, மம்மி சொன்னேன்னு சொல்லாத, நீயா போயிட்டு கேளு. ஓகே. இந்த குட்டி பிள்ளை என்ன தெரியுமா நினைச்சிருக்கோம், ஏதாவது ஒரு தங்கத்துல அல்லது வைரத்துல ஏதாவது ஒரு ஒரு தலை உருவம் ஒரு நல்ல ஒரு சில மாதிரி இருக்கும் போல இருக்கு, ஒரு தட்டுல என் ரூம்ல வைக்கலாம், அதைத்தான் மம்மி கேட்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாப்பா ஓடி வந்து அங்கிள் கிட்ட வந்துச்சு. இதுதான் எனக்கு வேணும், எனக்கு யோவான் ஸ்நானன் தலையை தட்டுல வச்சு கொடுங்க அங்கிள். இப்போ இவர் ராஜா கேட்டதெல்லாம் தருவேன்னு சொல்லிவிட்டார். பெரிய பெரிய ஆளெல்லாம் உட்கார்ந்து இருக்குது. அதை தர முடியாதுன்னு சொன்னா இவருக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், மானம் போகும்ல. ஒருத்தனை கூப்பிட்டு சிறையில் இருக்கிற யோவாண்ட தலையை வெட்டி தட்டில் கொண்டாடா, 5 நிமிஷத்தில் கொண்டா. ஆகட்டும் அண்ணா அப்படின்னு அவன் போயிட்டான். பாப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது, தலை தங்கத்தலை வர வரைக்கும் அது உட்கார்ந்துருக்குது. கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கொண்டாடுறாங்க. தட்டில் ஒரு மனுஷ தலை முடியெல்லாம் வளர்த்த ரத்தத்தோடு அப்படியே தட்டில் கொண்டு வரேன். அதை பார்த்தோன்னே இந்த புள்ள மயங்கே விழுந்திருக்கும். அதை கொண்டாந்து இதுகிட்ட கொடுத்தோன்னே இதுக்கு இப்போ என்ன செய்யறது, அப்படியே ஓடி போய் மம்மி இந்தாங்க அப்படின்னு மம்மி கிட்ட கொடுத்துருச்சு. வெளியே யார் இருக்கிறார்? யோவானுடைய சீஷர்கள். அவர்கள் காலையிலே யோவானை பார்த்து விட்டு வந்தார்கள். அதற்குள்ள இந்த கதை வந்தவுடன் அவர்களுக்கு ஷாக். ஐயோ காலையில பார்த்துட்டு வந்தவங்க எங்களுடைய குருவை. ஐயோ உடனே அவர்கள் அனுமதி வாங்கி யோவானுடைய தலையில்லாத முண்டத்தை அவர்கள் கொண்டு போய் அடக்கம் பண்ணி ஓட தொடங்கினார்கள் கலிலேயாவை நோக்கி. 3 நாட்கள் ஓடுகிறார்கள். ஓடி போனா இயேசு அங்க சீஷர்களோடு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். கப்பர்நகூமிலே இயேசு இருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே வாழும் பொழுது தனது தேவத்துவத்தை தனக்குள்ளே வைத்திருக்கவில்லை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அதை அவர் தேவத்துவத்தை பரலோகத்திலே வைத்து விட்டு வந்தார். அவருக்கு தெரியாது என்ன நடந்தது என்று. 100க்கு 100% நம்மை போல மனிதனாய் இருந்தார். வருகிறார்கள் இந்த 2-3 பேர் ஓடி வருகிறார்கள். கேளுங்க, ஐயா ஏசு ஏசு எங்களை தெரியுதா? அப்போ ஏசு சொல்றா, எனக்கு தெரியும்டா. என்னடா இங்க இருந்து ஓடி வரீங்க? இலக்கியலுக்கு நீங்க யோவான்ட சீஷர்கள். ஆமா ஆமா, என்ன நடந்தது தெரியுமா? ஐயோ 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 யோவான் செத்து போயிட்டார். யோவான் செத்துறார். தெக்கப்பொலியில மெக்காய்வர் அரண்மனையில் கைதியா இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் வெளியே விட்டுருவாங்க, சும்மா கூட வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியாம பேசுறீங்க, அவர் சாகல, அவர் உயிரோட தான் இருக்கிறாரு. அவர் தெக்கப்பொலியில் இருக்காரு. ஏரோது கைது பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ ஐயா ரபி, நாங்க அங்கிருந்தா வர்றோம், நாங்க தான் அவரோட பொடியை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வரோம். ஐயா நீங்க அடக்கம் பண்ணீங்களா?
ஆமாய்யா, நாங்க தான் அடக்கம் பண்ணோம், அடக்கம் பண்ணிட்டு தான் வந்தோம், உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்தோம். இப்ப இயேசு அப்செட் ஆகுது. எப்படி செத்தாரு? கொன்னுட்டாங்க. யாரு கொன்னா? ஏரோது. ஏன் அந்த அவன் வச்சிருக்க அந்த பொம்பளை விட்டு புள்ள ஆடி இவரு கேட்கறதெல்லாம் தர்றேங்க. அந்த குட்டி யோவாண்ட தலைய கேட்டு வெட்டி தட்டுல கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. ரபி, ஐயோ ரபி, யோவாண்ட தலை இல்லாத போயிட்டு கையால கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டு வந்தோம் ரபி. இப்ப நம்ம நல்லா இருக்கும்போது நமக்கு வேண்டிய யாராவது திடீர்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு கேள்வி வந்தால் என்ன நடக்கும்? அவ்வளோ நல்லா கவனிங்க. நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். திடீர்னு எங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, எங்களோட வீட்டை கல்லம் பாஞ்சு உடைச்சிட்டான், இல்லாட்டி நாங்கள் வாங்கின காணியில் மற்றவன் உள்பக்கமாக வேலி அடிச்சிட்டான், இல்லாட்டி போன கிழமை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போன ஆன்ட்டி தான் சுகம் இல்லாமல் ஐசியூவில் கொண்டு போய் வச்சுருக்காங்களா, இல்லாட்டி எங்களுடைய ஒரு நண்பன் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாராம். அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆவிக்குரியவங்க இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எப்பொழுதும் கர்த்தருக்கு சந்தோஷமா இருப்போம் அப்படி இருப்பீங்களா? அது உங்களை குழப்பாதா? இந்த உணர்வுகள் நமக்கு வரும்போது நமக்கு தெரியாது இயேசுவுக்கும் இந்த அனுபவம் இருக்கிறது என்று. இயேசுவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இயேசு அப்படியே அவருக்கு அவருடைய என்ன சொல்றது, அப்படியே காத்து போன பலூன் மாதிரி ஆயிட்டார். அவருடைய எல்லா சக்தியும் அவர்கிட்ட போன மாதிரி இருந்தது. உடனே அவர் இப்படி எழும்புறார், எப்படி எழும்பி போறார். அவர் எழும்பி போனால் என்ன நடக்கும்? உடனே பேதுரு யாக்கோபு யோவான்னு எழும்பி நடப்பாங்க. அந்த உணர்வு எனக்கு நல்லா இருக்கு. ரூம்ல இருந்து கொஞ்சம் தனியா வெளியே போவோன்னு எனக்கு தனியா போகவே முடியாது. ரூம்ல இருந்து புறப்பட்டு கதவு கிட்ட போறதுக்கு முதல்ல 4 ஜீவன்களுக்கு நான் பதில் சொல்லிட்டு போகணும். கதவை விட்டு தாண்டினோன்னா அங்கிட்ட இன்னொரு 4 ஜீவன் வெயிட்டிங்ல நிற்கும். அப்படியே வெளியே வந்து இந்த கொஞ்சம் நடக்கும் போது முனசிங்க கிட்ட மாட்டணும். தனியா எங்கேயாவது போவானா அவன் அந்த நேரம் வந்து பஸ் மட்டும் யாத்ஞாக்கரண்டன் நிற்பான். அப்படியே அந்த இடத்துக்கு போனா மகேஷ் நிற்பான் மீடியாவுக்கு வெளியே. பஸ் சிடிக்கு இயக்கோனதுன்னு கேட்பான், எத்தனை சிடி வேணும்னு கேட்பான். அதையும் தாண்டி வெளியே நான் போயிட்டு அந்த லைட் பத்திரத்தை பார்த்து எங்க இருந்தாவது துஷார வருவாரு. யாருன்னு பார்க்க வந்தேன், யாரோ போறது வந்துச்சு. அப்படித்தானே துஷார், நான் உண்மையை தானே சொல்றேன். அதாவது இந்த பெல்லூட்ல நான் ஒருத்தன் தானே வாழ்றேன், அதனால யாரோன்னு நினைச்சு வந்தாராம். 100,000 பேர் இருக்கிற இடத்துல எவனாவது போய் தொலையிட்டு இருப்பானா? இல்ல வந்து யாருன்னு பார்க்க வந்தேன். எல்லாம் முடிஞ்சு அந்த நாக்கால போயிட்டு உட்கார்ந்தோன்னா இன்னொரு 4-3 ஜீவன் பின்னாலே வந்துடும். நீங்க ஏன் இல்ல வாங்க, நீங்க அப்செட் ஆக கூடாது. பேதுரு யாக்கோபு யோவான் 3 பேரும் வந்திருப்பான். வராதீங்கடா, தூரத்தால வரான், தூரத்தால வரும், நீங்க போங்க. இந்த 3 பேர் பார்க்கறது போறது, மற்ற 11 பின்னால வரும். 12 பேரும் போறாங்கன்னு பார்த்து மற்ற வியாதியஸ்தன் நோயாளி அவன் பிரச்சனை உள்ளவன் வருவான். பாவம் ஐயா அந்த இயேசு, பாவம் ஐயா சுரேஷ், பாவப்பா சுரேஷ். இயேசு போய் போட்ல ஏறிட்டார். இவங்க ஏற ரெடி, நான் வலிக்கிறதுக்கு வாரேன். இவர் சொல்றாரு, நீ வந்தாலே அது வலிக்குது, எனக்கு நானே வலிச்சுக்கிறேன் போ. இவரே துடுப்பு வலிச்சுட்டு இவர் போறாரு. அப்பயும் விட்டாங்களா? இப்ப பாருங்க, இயேசு அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குதா இல்லையா? ஐயோ தனியா போனாப்பா, வேதனையா இருக்குது. அந்த வலி வேதனைக்குள்ளே தான் இயேசு இருந்தார். அவர் ஒரு இடத்துக்கு போனதை கேள்விப்பட்டு வந்துட்டாங்களே ஆயிரக்கணக்கில். இயேசு பிரசங்கம் பண்ணவில்லை, அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். நீங்கள் நேசிக்கிற ஒருத்தர் மிகவும் வியாதிப்பட்டு வைத்தியசாலையில் இருக்கும்போது நீங்கள் அவரை பார்க்க போகிறீர்கள். அந்த வேதனையிலே நீங்கள் அவரை பார்க்க போகும்போது அந்த பக்கத்திலே உள்ள அந்த நோயாளிகளையும் அவர்களை பார்க்க வந்தவர்களையும் பார்க்கும்போது உங்களுக்கு அனுதாபம் வருமா வராதா? அந்த நேரத்தில் யாராவது ஒருவர் அந்த நோயாளியோடு அழுது கொண்டிருந்தால் சில நேரம் போய் அவரை ஆறுதல் படுத்த தோன்றுமா தோன்றாதா? நடக்கும் தானே அப்படி. அந்த உணர்வு இயேசுவுக்கு வந்தது. ஆகவே இவர்களுடைய வேதனையை பார்த்த இயேசு வந்தவர்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்தார். அப்புறம் பார்த்தா சீஷர்களும் வந்துட்டாங்க. அவங்களும் மெதுவா நைஸா வந்து நாங்களும் வந்துட்டோம்னாதா நினைச்சேன். அப்போ இயேசு தீர்மானிக்கிறார். பிலிப்பு வந்து சொல்லுகிறார் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே இவர்களை அனுப்பி விடுவோம், இவர்கள் போய் சாப்பிட வேண்டும். அப்போ இயேசுவுக்கு ஒரு ஐடியா வருகிறது. இயேசு ஒரு யூதன், அவருடைய நெருங்கின உறவினர் இறந்து விட்டார், அவர் யூதர். அப்ப அவரை விசாரிக்க வருபவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் அல்லவா? அந்த யூத கலாச்சாரத்துக்கு அடி அதன்படி இவர்களை ஏதோ என் மரண வீட்டுக்கு என் குடும்பத்தை பார்க்க வந்த மாதிரி நினைத்து கொண்டு நான் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறேன் என்று இவர் தீர்மானித்தார். உடனே சீஷர்களுக்கு சொல்லுகிறார், அவர்களை உட்கார வைப்போம், உட்கார வையுங்கள். யூத மரண வீடுகளுக்கு வருகிறவர்களுக்கு உட்கார வைத்து தான் சாப்பாடு கொடுப்பார்கள். சாப்பிட்ட பிறகு அந்த வீட்டு உரிமையாளர் அவர்களை
ரொம்ப நன்றி வந்ததுக்கென்று வாழ்த்து அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். நம்முடைய இலங்கை கலாச்சாரத்தின்படி சாவு வீட்டுக்கு போனால் சொல்லாமல் வர வேண்டும். சரிதானே? அங்க போயிட்டு சாவு வீட்டுல இருந்து வரும்போது தெரியாதவங்க கேட்டுக்கிறீங்க, இலங்கையில நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. சொல்லாம போனது தான் இலங்கை கலாச்சாரம். யூத கலாச்சாரத்தின்படி அவர்கள் போகும் பொழுது அந்த வீட்டு உரிமையாளர் போய் வந்ததற்கு நன்றி என்று அவரை வழி அனுப்ப வேண்டும். இதைத்தான் இயேசு செய்தார். அவர்கள் அத்தனை பேரையும் உட்கார வைத்து 5 அப்பம் 2 மீன்களை அவர்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுத்து, சாப்பிட்டு முடித்தவுடன் ஜனங்கள் போக முதல் 12 பேரையும் சொன்னார், நீங்கள் முதலில் போங்கள் என்று. அப்போ அவர்கள் தயங்கினார்கள் சீஷர்கள். நாங்க இருக்கிறோம், கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குதானே. இயேசு பலவந்தம் படுத்தினார், அவர்களை வற்புறுத்தினார், போங்க 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 ப்ளீஸ், எனக்கு முதல்ல நீங்க போங்க. அவர்களை அனுப்பிவிட்ட பிறகு ஜனங்களை அனுப்பி விடுகிறார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூர இடத்துக்கு போய் ஜெபிக்கிறார். இப்ப விளங்குதா? இயேசு செய்த அநேகமாயிரம் அற்புதங்களில் தனக்காக செய்து கொண்ட ஒரே அற்புதம் இதுதான். ஆகவே அன்பானவர்களே, நமது வேதனைகள் அவருக்கு தெரியும், நமது மன அழுத்தங்கள் அவருக்கு தெரியும், நமது இழப்புகள் அவருக்கு தெரியும். சந்தோஷமா இருக்கும் பொழுது கெட்ட செய்தி வந்தா எப்படி இருக்கும் என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். தனியா போய் உட்கார்ந்து ஓன்னு அழணும்னு நமக்கு வருது இல்லையா, அது அவருக்கும் வந்தது அவருக்கு தெரியும். நான் சொன்னதெல்லாம் உண்மையா? பைபிள்ல இருந்து பார்ப்போம். மத்தேயு 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாள் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். நான் சொன்ன கதை ஞாபகம் வருதா? சரிதானே? இப்ப விளங்குதா? ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லி இருந்தான். நான் சொன்னது சரிதானே? நீ அவளை வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னனால பிடிச்சி வச்சிருந்தான்னு சொன்னேன்ல. பாஸ்டர் அப்படி ஒருத்தன் இன்னொருத்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறான் பாஸ்டர் ஒருத்தர் சொல்லலாமா? பைபிள்லயே அப்படித்தான் இருக்குது. நீர் அவளை வைத்துக் கொண்டிருப்பது சரியல்ல. கீப்பு இங்கிலீஷ்ல. நீ கீப்பா உன் தம்பி மனைவியை வச்சிருக்கிறது நல்லது இல்லைன்னு சொன்னாங்க. ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படும் போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். அது நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். ஞாபகம் இருக்குதா? அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிட்டு பிள்ளைய கூப்பிட்டு என்ன டார்லிங் வேணும் கேளு நான் தர்றேன். அந்த கதை ஞாபகம் இருக்கா? இப்ப சொன்னேனே முதல்ல. 8வது வசனம். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்தில் எனக்கு தாரும் என்று கேட்டான். ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணைய நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணுவித்தான். அவனுடைய சிரசை, அதாவது தலையை, ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். ஹலோ, கதையினுடைய பகுதி 1 புரிஞ்சுதா? முதலாவது பகுதி. இப்போ அடுத்த வசனம். அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இப்போ கவனமாக கேளுங்க. இப்போ now read the way I read, okay? நல்லா கவனிங்க எல்லாரும் என்ன பாருங்க. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். நம்ம பைபிள் வாசிக்கும்போது எப்படி திரும்ப வாசிக்கிறோம்? இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடை அவருக்கு போனார்கள். இயேசு வந்து திருநாஞ்சர்களுக்கு அவர்கள் மனதுருகி. இதனால தான் ஒன்றும் தலையில ஏறுதில்லை. இயேசு அதை கேட்டு, யோசிங்க, இப்படி ஒரு கதையை கேட்கும் போது ஒரு ஆளுக்கு என்ன நடக்கும்? இயேசு அதை கேட்டு பிள்ளையை பக்கத்துக்கு அழைத்து அவ்விடம் விட்டு ஆட்டோவில் ஏறி, படவில் ஏறி, இயேசுக்கு பக்கம் ஆட்டோ இருக்கல, படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். உண்மையா பாருங்க, இயேசு எவ்வளவு பாவம் இல்லையா? ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். அவர்களுக்கு இயேசுவின் மனநிலை தெரியாது, தேவையும் இல்லை. அவர்களுக்கு தேவை இயேசுவினுடைய ஆசீர்வாதம். அப்போ இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். வாவ்!
நீங்கள் என்றால் யார்? என்னுடைய சீஷர்கள். நீங்க நாம தான் சாப்பாடு கொடுக்க போனோம். அடுத்தது பாருங்க 19வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு, அவர் சொல்லுகிறார் எல்லாரும் உட்காருங்கோ சாப்பிடுறதுக்கு. ஏன்? அவன் நின்றுகிட்டு சாப்பிட்டா, நான் உட்கார்ந்துகிட்டு சாப்பிட்டா, நான் நடந்துகிட்டே சாப்பிட்டா, இவருக்கு என்ன? யூத கலாச்சாரத்தின்படி மரண வீட்டுக்கு வந்தவர்களை உட்கார வைத்து இவர்கள் சாப்பாடு கொடுத்து அனுப்ப வேண்டும். ஆகவே அவர்களை உட்கார இவர் சொல்லி, உட்காருங்கன்னு சொல்லி அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க, சீஷர்களுக்கு பிட்டு கொடுக்கிறார், அவர்கள் கொடுக்கிறார்கள். 22வது வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில், இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். கவனிங்க, ஏன் சீஷர்களை வற்புறுத்துகிறார், துரிதப்படுத்துகிறார்? அவர்களுக்கு போக விருப்பம் இல்லை, ஆனால் இவர் அவர்களை அனுப்புகிறார், வற்புறுத்தி அனுப்புகிறார். ஏன்? அடுத்த வசனம் சொல்லுது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு. ஏன் தெரியுமா? அவர் தான் ஜனங்களை அனுப்பணும், ஏன்னா அவருடைய மரண வீடு. அப்போ அதிலிருந்து என்ன தெரிகிறது? அதுக்கு பிறகு அவர் தனித்து ஜெபம் பண்ண வேறொரு மலைக்கு போகிறார். இந்த கதையிலிருந்து என்ன தெரிய வருகிறது? யோவான் ஸ்நானனுடைய மரணம் இயேசுவை அந்த அளவுக்கு பாதித்தது. இயேசுவினுடைய 33.5 வருட வாழ்க்கையில் வேறு யாருடைய மரணமும் இயேசுவை அந்த அளவுக்கு பாதிக்கவில்லை. 3 விதமான உறவுகள் இயேசுவுக்கு இருந்தன யோவானோடு. ஒரு பக்கம் யோவான் இயேசுவுக்கு தூரத்து உறவினர். 2வது அவர்கள் இருவரும் நண்பர்கள். 6 மாத வயது வித்தியாசம். கன்னி பெண்ணாய் இருந்த மரியாளே 3 மாதம் போய் எலிசபெத் வீட்டிலே வாழ முடியும் என்றால், அவர்களுடைய 30 வருட வாழ்க்கையில் எத்தனை தடவை இவர்கள் அவர்கள் வீட்டுக்கு வந்து அவர்கள் விளையாடி இருப்பார்கள், நல்ல நண்பர்களாக இருந்திருப்பார்கள். யோசித்து பாருங்கள். 3வது ஊழியத்திலே இயேசுவுக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்த ஒரு தீர்க்கதரிசி. இந்த 3 உறவுகள் அவர்களுக்கு இருந்தன. அதனால் தான் அவர் அந்த அளவு வியாகுலப்பட்டார் யோவானுடைய மரணத்தில். ஆகவே யோவான் ஸ்நானன் ஒரு சிறந்த தலை சிறந்த ஒரு நபர். இனி உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை தரும் வேதனையான விஷயம் நடக்கும்போது, என்னுடைய வேதனை, என்னுடைய அதிர்ச்சி யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்காதீங்க. இயேசுவுக்கு தெரியும். அவர் அந்த உணர்வுகளுக்குள்ளே போனார். எங்களுடைய எல்லா வேதனைகளும் அவருக்கு தெரியும். வழியை ஆயத்தம் பண்ண வந்தது என்றால் என்ன? ஞான ஸ்நானம். யோவானுடைய மரணம் இயேசுவுக்கு என்ன செய்தது? மன அழுத்தம், தனிமை உணர்வு, தனிமையாக இருக்க வேண்டிய ஆசை, ஒரு இழப்பு, வேதனை, அப்படி ஒரு தாங்க முடியாத கவலை, இதெல்லாவற்றையும் இயேசுவுக்கு படித்து கொடுத்தது. ஆகவே யோவான் மூலம் எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வந்திருக்கின்றன. யோவான் ஸ்நானனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இனி உங்கள் வேதனை இயேசுவுக்கு தெரியாது என்று நினைக்காதீர்கள். அவருக்கு எப்படி தெரியும்? அனுபவித்திருக்கிறார். எழுந்து ஜெபித்து முடிப்போம்.